ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வில்லேஜ் லைஃப்ஸ்டைல் என்ன பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமை டே விலாக் தான் பார்க்க போகிறோம். பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சு 9 நாள் லீவ் விட்டுருக்காங்க. அவங்கள வச்சுட்டு மேய்க்கிறது பெரிய வேலை தான். எழுந்ததும் பாப்பா வாசை கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி சனிக்கிழமை சாமி கும்பிடணும். இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்குது. வீடெல்லாம் துடைக்கணும், கழுவி விடணும், எல்லாம் செய்யணும். பாப்பா அடுத்தது வீடு போர்ட்டிக்கோலாம் கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி பிடிச்சி அவங்க வேலையை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. நம்ம போய் நம்ம வேலையை சமைக்கணும். ஏகப்பட்ட வேலை இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக. இன்றைக்கி சாமிலாம் கும்பிட்டுட்டு மதியமாக நம்ம அம்மா வீட்டுக்கு போக போகிறோம். ஏன்னா நம்ம அம்மா வீட்டில் வீட்டு வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் சமைச்சு படைச்சாச்சு. படைச்சிட்டு சாப்பிட்ட மணி பார்த்திங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம் அம்மா வீட்டுக்குன்னு பார்த்தா திடீர்னு மழை பெய்யுதாங்க. இங்கேயும் லைட்டாக தூறல் ஆரம்பிச்சிருச்சு. சரி அம்மாட்ட வரேன்னு சொல்லிட்டோம். அப்புறம் சாப்பிடாமல் இருப்பாங்க. எப்படியா இருந்தாலும் எடுத்துகிட்டு தான் போகணும். அப்புறம் மழைலாம் நின்றுச்சுன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாருங்கள், அம்மா வீட்டுக்கு போகிற வழி தான் சூப்பராக இருக்கும். பிளேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நானும் சின்ன பிள்ளையும் தான் போகிறோம். 2 பேரும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போய் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுப்போம். அங்கே போகிற வழியெல்லாம் பாருங்கள். அம்மா வீட்டுக்கு போகிற வழி இப்படி தான் இருக்கும். அம்மா இங்கே தங்கிட்டாங்க. ஏன்னா வீட்டு வேலை ஆரம்பித்தாச்சு. அதனால் இங்கே ஒரு ஆள் இருக்கணுங்கிறதுனால கொஞ்சமாக சமைக்கிற ஜாமான் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள், இதான் நம்ம அம்மா வீட்டுக்கு போகிற கார்னர். இதுலேருந்து 4வது ஃப்ளாட்டு தான் நம்ம அம்மா வீடு. நம்ம அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வீட்டுக்கு அம்மாட்ட சாப்பாட்டு கொடுத்தாச்சு. வாங்க என்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே எவ்வளோ பள்ளமாக இருந்துச்சு. அதில் பைப் போட்டிருக்காங்க. ஏன்னா வண்டிலாம் உள்ளே வரணும் அப்படிங்கிறதுனால பைப் போட்டு ஜேசிபியால் மண் இழுத்து விட்டுருக்காங்க. நம்ம வீட்டுக்கு நேராக மட்டும்தான் போட்டிருக்காங்க 2 பைப்பு. அம்மா சாப்பிட்டாங்க. அம்மா கூட பாருங்கள், சின்ன பிள்ளையும் சாப்பிட்டுட்டு கை கழுவ வந்திருக்கா. இங்கே வந்தோடனே சின்ன பிள்ளை அம்மா நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறா பாருங்கள். அடுத்து கடைக்கால் நோண்டிருக்காங்க வீடு கட்டுறதுக்கு. ஜேசிபியால் தான் நோண்டினாங்க. சின்னதாக தாங்க வீடு போட்டிருக்காங்க. 17க்கு 27 என்னமோ சொன்னாங்க. பாருங்கள், கடைக்காலில் நாய் மண்ணெலாம் தள்ளி வச்சிருச்சு. சாப்பிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஷெட்டும் சரி பண்ணிட்டாங்க. அவங்களும் பாருங்கள், இந்த உடஞ்ச ஸ்லாப்லாம் எடுத்துகிட்டு புதுசாக ஸ்லாப் போட்டு அவங்களும் சீட்டி போட்டுட்டாங்க. இன்னும் ஆனால் அவங்க யாரும் அங்கே குடும்பம் வரல. அம்மா மட்டும்தான் இப்போ இங்கே இருக்காங்க வீடு கட்டுறதுனால. நாளைக்கு தான் வேலை ஆரம்பிப்பாங்க. பாருங்கள், நாய் ஃபுல் மண்ணி எல்லாத்தையும் சரிச்சு விட்டுருச்சு. சரிச்சு விட்டு அப்புறம் ஜல்லி போட்டு தட்டணும். இன்றைக்கி மழை வந்துடுச்சு. இங்கே மழை பெஞ்சிருச்சு. பேஸ்மாட்டம் போட்டு விட்டு மழை பெஞ்சாலும் பரவாயில்ல. அப்புறம் தண்ணி நிரம்பிடும், மண்ணெல்லாம் ஃபுல்லாகிடும். நாளைக்கு ஆளுங்க வேலை செய்வாங்க. ஜல்லி போட்டு தட்டணும். கல், ஜல்லி, மண் எல்லாமே வச்சாச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து சின்ன பாப்பாவுக்கு அம்மா தலை சீவி விட்றாங்க பாருங்கள். ஒரே சிக்காக இருக்குது, பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு உட்காந்துருக்கா. அம்மா தான் தலைவாரி விட்டாங்க பாப்பாவுக்கு. பாருங்கள், நம்ம அம்மா வீட்டுக்கு எதிர்த்தாலே கோவில், எவ்வளோ பெரிய கோவில் இருக்குதுன்னு. சுற்றி நிறையா கோவில்லாம் இருக்குது. பாருங்கள், சுற்றி பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே உட்காந்துல டைம் ஆனதே தெரியல. ஆடு மாடு எல்லாம் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க பாருங்கள். எவ்வளோ ஆடு கலராக அழகாக அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி பார்த்துக்கிட்டோன்னா ஒரே அமைதியாக சூப்பராக இருக்குங்க அங்கே அம்மா வீட்டுக்கிட்ட. பாருங்கள், இவங்க 3 பேர் விருந்தாளி வந்த மாரி உட்காந்துருக்காங்க பார்த்துக்கிட்டு. ஆடு தான் செம்மையாக இருக்குங்க அங்கே. எல்லாம் தானாகவே மேய்கிறாங்க. மேய்ஞ்சிட்டு தானாகவே வீட்டுக்கு போகுது. சூப்பராக இருக்குது ஆடெல்லாம் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த பக்கம் கொஞ்சம் ஆடு போயிடுச்சு. நம்ம அம்மாவுக்கு ஃபேன் வாங்கிட்டு வந்தோம். நைட்டு ஒரே கொசுக்கடியாக இருக்குது, சொல்லங்கடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம போகும்போது ஃபேன் வாங்கிட்டு போனோம். கிராம்டன் தான், ஹை ஸ்பீடுன்னு சொன்னாங்க. நானே தாங்க போய் வாங்கிட்டு வந்தேன். ஹை ஸ்பீடுன்னு சொல்லி 1250 ரூபா கேட்டாங்க. 1050 ரூபா தான் கொடுத்தோம். அம்மா வீட்டில் கரண்ட்டு லைன் வந்துடுச்சு, சர்வீஸ் கொடுத்துட்டாங்க. பாருங்கள், நேற்று தான் கொடுத்தாங்க. லைட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். லைட் எரியுதுங்களா?
கரண்டை இழுத்தாச்சு. இன்னும் தண்ணி தான் வைக்கல. கொஞ்சம் ஜாமான் மட்டும் எடுத்து வந்து போட்டிருக்காங்க அம்மா. இன்னும் சமைக்க ஆரம்பிக்கல. இனிமேல் தான் சமைப்பாங்க. டீ மட்டும் போட்டுக்கிட்டு போயிருக்காங்க. நம்ம சமைச்சப்போ சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். இனிமேல் அவங்களே சமைச்சிப்பாங்க. அம்மா மரவள்ளிக்கிழங்கு வாங்கி வெவிச்சு வச்சுருந்தாங்க. நம்ம வரன்ட்டு நிறையா இருந்துச்சு. சாப்பிட்டோம். ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் மரவள்ளிக்கிழங்கே சாப்பிட்டுருக்கோம். ஜல்லி வந்து இந்த ஷெட்டுக்கு போட்டு தட்டுறதுக்கு தான் ஜல்லி வச்சுருக்காங்க. இன்னும் தரை இழுக்கல. தரை இழுத்துட்டு ஜல்லி அள்ளி போட்டு தரை இழுத்துட்டாங்கன்னா அது ஒரு வேலை முடிஞ்சுது. அடுத்து பாருங்கள் செப்டி டேங்க் நோண்டியிருக்காங்க. இப்பொழுதைக்கு வீடு கட்ட தண்ணி தேவைப்படும். அதை வந்து தண்ணி டேங்காக யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வச்சுருக்காங்க. அதில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டா அப்புறம் வேலை ஆளுங்க கொத்தனார் வேலை செய்யும்போது தண்ணி நமக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வேணால் செப்டி டேங்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உரம் புதைச்சிருக்காங்க. 9 உரம் புதைச்சிருக்காங்க. இந்த வேறு மழை விட்டு விட்டு மழை வந்துக்கிட்டே இருக்குது. மழை வந்தால் சரி வராது. அதனால் நாளைக்கே வேலை ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பாருங்கள் சுற்றி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வந்தாலே மனசு அமைதியாக இருக்குங்க. எத்தனை தூரம் வரைக்கும் ஒன்றும் கிடையாது, யாருமே இல்லை. இதுக்கு இந்தாண்ட தான் வீடு கடை எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் வாங்க. இது என்னன்னு தெரியுதா? ஆவாரம் பூவாம் இது. நான் கேட்டுகிட்டே இருந்தேன் அம்மாக்கிட்டே இது என்னன்னு சொல்லி. அது ஆவாரம் பூவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள் இதில் எவ்வளோ மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே சுற்றி வெறும் ஆவாரம் பூவு, இந்த சீகாங்குச்சி, விளக்கமாத்து சீகாங்குச்சி அதெல்லாம் வந்து சுற்றி நிறையா இருக்குது. பாப்பா அதில் வாசனை வருதுன்னு சொன்னால் நானும் பறித்து மோந்து பார்த்தேன். அதில் ஆனால் வாசனையே வரல. லைட்டாக தான் ஏதோ ஒரு வாசனையாக இருந்துச்சு. ஆவாரம் பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வந்ததுலேருந்து டைம் ஆனதே தெரியல. அப்போ நான் வண்டி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு எடுத்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தா. ஏற்கனவே ஓட்டுவா, இருந்தாலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். எங்கள் கீழே விழுந்துருவா அப்படின்ட்டு வண்டியை ஓட்டி பார்த்துட்டு 10 தான் இருந்தா. நம்ம 2:30 மணிக்கு வந்தோம். ஆனால் டைம் போனதே தெரியலைங்க நிஜமாவே. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. இப்போ டைம் ஆச்சு, சந்தைக்கு வர போகணும். அதனால் மணி 5:15 5:30 கிளம்பியாச்சு. மானமும் மழை வர மாதிரி இருக்குது. சரி போய் நம்ம சந்தையில் காய் வாங்கிட்டு போகலான்ட்டு சந்தைக்கு போயிட்டோம். சனிக்கிழமை வள்ளூரில் தான் சந்தை இன்றைக்கி நம்ம ஊரில். வெங்காயம் தக்காளி ரேட் குறையவே இல்லைங்க. வெங்காயமும் கிலோ 50 ரூபா, தக்காளியும் கிலோ 50 ரூபா. ஒரு சில இடத்துல 2 கிலோ தக்காளி, சுமாரான தக்காளி இருந்துச்சுன்னா 2 கிலோ 50 ரூபான்னு போட்டுருந்தாங்க. அதில் எப்படியும் 1 கிலோ தான் தேரும் அதை நம்ம வாங்கினாலும். காயெலாம் கம்மியாக தான் விற்றுச்சு. எல்லாமே அரை கிலோ 20 ரூபா, 25 ரூபா, 10 ரூபா இந்த மாதிரி தான் காயெலாம் விற்றுட்டு இருந்துச்சு. ஒரு சில இடத்துல வெங்காயம் வந்து 3 கிலோ 100 ரூபா இந்த மாதிரி விற்றுட்டு இருந்துச்சு. அதுவும் புரட்டாசி சனின்னு தான் நல்லா கூட்டம், செம கூட்டமாக இருந்துச்சுங்க சந்தை உள்ளே இன்றைக்கி. இது நம்ம ஊருக்கிட்ட இருக்கிற சந்தை. அம்மா ஊருக்கு பக்கத்தில் ஏதோ சந்தை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. விழாக்கிழமை அன்னைக்காம். அடுத்த வாரம் நம்ம அங்கே போய் பார்ப்போம் அந்த ஒரு சந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம இது வரைக்கும் இந்த சந்தையை மட்டும்தான் பார்த்துருக்கோம். பாருங்கள் சின்ன பிள்ளை வந்து நான் காய் வாங்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போகிறா. சரி நீ உனக்கு தெரிஞ்சுதான் வாங்க. வெங்காயம் தக்காளி தான் இப்படி விற்கிதுன்னு பார்த்தா பூண்டு அதுக்கு மேலே விற்கிதுங்க. 1/4 கிலோ பூண்டு 60 ரூபான்னு சொல்கிறாங்க. அதுக்கே சின்னதாக இருக்குது. ரொம்ப சுமாரான பூண்டு. அதுலேயே கொஞ்சம் நல்ல பூண்டாக இருந்தால் 90 ரூபாங்கிறாங்க 1/4 கிலோயே. அப்போ கிலோ எவ்வளோ விற்கும் பார்த்துக்கோங்க. நாளுக்கு நாள் பார்த்தா விலைவாசி ஏறிக்கிட்டே தான் போகுது. குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 500 ரூபா இருந்தாலும் ஒரு சுத்துக்கு கூட வராதுங்க சந்தையில். நம்மளும் ஜாமான்லாம் வாங்கியாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய்.